ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு அருமையான ஒரு உவமைகள் வாயிலாக இறை வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே விதைக்கின்றார். ஆகவே அந்த இறை வார்த்தையை நாம் உள்ளத்திலே வாங்கிக் கொள்கின்ற நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகின்றோம் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை சிந்திக்க விடுக்கின்றார். அழகாக ஆண்டவர் அமர்ந்து நம்முடைய உள்ளத்திலே விதையாகிய இறை வார்த்தையை தூவுகின்றார். சில விதைகள் வழியோரம் விழுகின்றன, சில விதைகள் பாறையோரம் விழுகின்றன, சில விதைகள் முட்புதரில் விழுகின்றன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன. இந்த 4 விதமான நிலைகளில் இருக்கின்ற விதைகள் நாம் எந்த விதையாக இருக்கின்றோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் ஒரே இறை வார்த்தையை தான் போதிக்கின்றார். அனைவரும் அமர்கள் என்று அவர்களை அமர்த்திவிட்டு அவர் நற்செய்தியை போதிக்கின்றார். சில விதைகள் வழியோரம் விழுந்தன என்கின்ற விதையை பார்க்கையிலே இவ்வாறாக விழுகின்ற விதைகள் பறவைகள் எறும்புகள் வந்து அவற்றை கொற்றி தின்றுவிட்டன என்று நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கின்ற போது இந்த சாலையோரம் விழுந்த விதையானது எவ்வாறு பறவைகள் எறும்புகள் கொற்றி தின்றுவிட்டதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த எறும்பாகவும் இந்த பறவையாகவும் இருப்பவை செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர். அவர்கள் பல மக்கள் செல்போன் மாதிரி நம்மை எப்போதும் தொல்லை செய்து கொண்டே இருக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர் போன்று நம்மை தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கலாம், நம்மை வளர விடாமல் இருக்கலாம். அதுபோன்று தான் இந்த பாதையோரம் விழுந்த விதையாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த விதையானது விழுகின்றது, அங்கே வளர்வதற்கு தேவையான போதிய நீர் எதுவும் இல்லாமல் மக்களால் மிதிப்பட்டு அங்கே அது கருகி போவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்மையும் அவர்கள் சிந்திக்க விட மாட்டார்கள். இந்த பறவையாக அவர்கள் நம்மை இந்த கம்ப்யூட்டரானது எவ்வாறு நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ, இந்த மொபைலானது எவ்வாறு நம்மை ஒவ்வொரு நிமிடமும் அது பார்க்க தூண்டுகின்றதோ, ரீல்ஸ் பார்க்க தூண்டுகின்றதோ, அதே போன்று இந்த எறும்புகளும் பறவைகளும் அந்த விதையை அழித்தன. அதே போன்று இந்த கம்ப்யூட்டரும் இந்த செல்போனும் நம்மை திரும்ப திரும்ப அந்த மொபைலை பார்ப்பதற்கு தூண்டுகின்றன. ஆகவே இந்த சாலையோரம் விழுந்த விதையானது ஒன்றும் பயன் கொடுக்க முடியாமல் போவதை நாம் பார்க்கின்றோம். 2வது விதையாக பார்க்கையிலே பாறை நிலத்தில் விழுந்த விதையாக ஆண்டவர் சொல்லுகின்றார். இந்த பாறை நிலமானது எதை குறிப்பிடுகின்றது என்று பார்க்கின்ற போது அங்கே மண் தண்ணீரானது போதுமான அளவு இல்லை. ஆனால் அந்த விதையும் அங்கே முளைவதற்கும் சான்ஸ் கிடையாது. அவ்வாறாக முளைத்தாலும் கூட கொஞ்சம் மண் இருந்து அந்த விதையானது முளைத்தாலும் கூட போதிய அளவு வளர்ச்சியானது அங்கே இருக்காது. ஆகவே அவை காய்ந்து கருகி போவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்று பார்க்கையிலே ஒரு சில தருணங்களில் இந்த பாறையில் விழுந்த விதையானது எவ்வாறு கருகி போகின்றதோ அதே போன்று நம்முடைய இதயமானது ஒரு இறுக்கமான ஒரு இதயமாக இருக்கின்றது. மற்றவர்களுக்கு செவி கொடுக்காமலும் நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம், என்னுடைய சூழல் என்று ஒரு சுய நினைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குறுகிய வட்டத்திலே இருப்பதை நாம் ஒரு சில தருணங்களிலே பார்க்கின்றோம். 3வது விதையாக பார்க்கையிலே முட்புதரில் விழுந்த விதை. அவ்வாறாக இருக்கின்ற விதையானது அந்த விதையானது முளைத்து வந்தாலும் அந்த செடியானது அதை அமுக்கி விடுவதை பார்க்கின்றோம். சமுதாயத்திலே பார்க்கின்றோம், மக்கள் யாராவது வளர்ந்து வந்தால் அவர்களை மட்டம் தட்டி பேசுவது, அவர்களை இழிவாக பேசுவது, அவர்களை தரக்குறைவாக பேசுவது போன்று அவர்களை பேசி அவர்களை வளர விடாமல் இருப்பது, அதுதான் இந்த முட்புதரிலே விழுந்த விதையாக இருக்கின்றது. 4வதாக பார்க்கையிலே நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக இருக்கின்றது. நல்ல நிலத்திலே என்று சொல்கையிலே நாம் பல்வேறு விதமான மக்களை பார்க்கின்றோம். மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பான்மை கொண்ட மக்களாக இருக்கின்றார்கள். தன்னார்வ கொண்ட மக்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நம்முடைய ஆலயங்களிலே ஆலய காரியங்களில் ஈடுபடுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த நல்ல நிலம் கொண்ட மக்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு மெழுகுவர்த்தி போன்றவர்கள், தங்களையே உருக்கி கொண்டு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுபவர்களாக இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, ஆகவே இந்த 4 விதமான
நிலங்களை கொண்ட விதைகள் எவ்வாறு காணப்படுகின்றது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் அழகாக சொல்கின்றார். இந்த 4 வித நிலங்களில் விழுகின்ற விதையானது நாம் எந்த நிலத்தில் விழுகின்ற விதையாக இருக்கின்றோம் என்று நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொல், நம்முடைய நடவடிக்கையை நாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் மற்றவர்களை வளர விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றனா அல்லது மற்றவர்களுடைய வளர்ச்சியில் ஈடுபாடு கொண்டு அவர்களை வளர்வதற்கு என்னால் முடிந்த உதவி செய்கின்றன? நல்ல நிலத்தில் விழுந்த விதை போன்று மெழுகுவர்த்தியானது எவ்வாறு மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றுகின்றதோ அதுபோன்று நான் மற்றவர்களை வளர்ச்சியில் இட்டு செல்ல முயற்சி செய்கின்றன என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். நமக்கு ஏதாவது குறைகள் தடைகள் இருந்தால் நம்முடைய பாதுகாவலி பாத்திமா அன்னையிடம் வேண்டுவோம். அவர் நமக்கு நிறைவான அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து மற்றவர்களை வளர்ச்சியின் பாதையில் இட்டு செல்ல தேவையான அருள் பெறுவோம். ஆமேன்.